தோழர்களே, தமிழகத்தில் உள்ள பஞ்சம் நிலைகளை மீட்டுக்கொடு என்று நினைத்து அனைத்து தோழர்களும் அனைத்து கட்சிகளும் தொடர் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டுதான் இருக்கிறது. இதற்கு அரசியல்வாதிகளும் சரி, அரசு அதிகாரிகளும் சரி, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, இந்த பஞ்சம் நிலங்களை மீட்டுக் கொடுப்போம் என்ற உறுதிமொழியை இதுவரை யாரும் சொல்ல முடியாத ஒரு காரணம். இவர்களெல்லாம் ஏன் இந்த பஞ்சம் நிலத்தை கொடுக்க முடியவில்லை என்று நாம் ஒரு தடவை யோசிக்க வேண்டும். இருக்கிறவன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவனெல்லாம் ஆதிக்க சாதி, இருக்கும் அதிகாரிகள் எல்லாம் ஆதிக்க சாதி. தாழ்த்தப்பட்ட மக்கள் யாருக்கும் இவர்களால் ஒரு சென்ட் நிலத்தை கூட பட்டா போட்டு வழங்க முடியாது. இதே பெரியகுளம் ஒன்றியத்தில் வடவரநாய கமிட்டி கிராமத்தில் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கு 100 ஏக்கர் பஞ்சம் நிலத்தை பட்டா போட்டு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இங்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு 2 சென்ட் நிலத்துக்கு பட்டா கிடையாது. இது தொடர் போராட்டம் தான். இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்னவென்றால், நான் சார்ந்திருக்கும் வடவரநாயக்கம்பட்டி கிராமத்தில் 100 ஏக்கர் பஞ்சம் நிலத்தை மீட்டுக் கொடு என்று மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தேன். பலமுறை 13 ஆண்டுகள் நான் போராடினேன். பல ஆதிக்க சாதிகளிடம் பல நெருக்கடிகளை சமாளித்து இன்று இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று அறிந்து இது எப்படி செய்ய வேண்டும் என்று துணிந்து இன்று அதே கிராமத்தில் ஆதிக்க சாதியினர் ஆக்கிரமிப்பில் வைத்திருந்த பஞ்சம் நிலங்களை எப்படி அவர்களிடம் புடுங்க வேண்டும் என்று எண்ணி ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் போராடி இன்றைக்கு 11 ஏக்கர் பஞ்சம் நிலத்தை தன் வசப்படுத்தி வைத்துள்ளேன். இது எந்த கட்சியினாலும் இதுவரைக்கும் செய்யாத காரியம் என்று நான் சொல்லியாக கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த அரசு அதிகாரியிடமும் போய் கேள்வி கேட்கவும் முடியாது. இன்னைக்கு கேட்டா நாளைக்கு வா, நாளை கழிச்சு வா சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். அவங்கிட்ட நம்ம இடத்தை அவங்கிட்ட ஏன் கேட்கணும்? எந்த அதிகாரிகிட்ட கேட்கணும்? அவனுக்கு என்ன உரிமை? எந்த அரசியல் கட்சிக்காருக்கும் சரி, எந்த அரசாங்கம் உரிமையே கிடையாது. அவர்கிட்ட ஏன் நாம போய் கேட்கணும்? ஏன் நிலத்தை பஞ்சம் நிலத்தை மீட்டு போறான்னு ஏன் கேட்கணும்? ஏன் நமக்கு தெரியாதா? எங்கட பஞ்சம்ல இருக்க நமக்கு தெரியாதா? அதை நம்ம பார்ப்போம், நம்ம ஆளுக்களை சேர்ந்து உட்காந்துக்கிடுவோம். அப்படித்தான் இந்த பஞ்சம் நிலத்தை எடுக்க முடியுமே தவிர எந்த அரசியல்வாதியாலும் சரி ஐயா பஞ்சம் நிலத்தை எடுத்து கொடுங்க கொடுக்க போறதில்லை. எந்த மாவட்ட ஆட்சியாளர் இருந்தாலும் அத்தனை மாவட்ட ஆட்சியாளர் மாறினாலும் சரி இந்த பஞ்சம் நிலத்தை எடுத்து கொடுக்க போறதில்லை. எந்த அரசியல்வாதி எந்த அரசு அதிகாரிகளும் சரி அவரை பூரா ஆதிக்க சாதி கைவிழிகள் தான். நாம இப்ப நடத்திக்கிட்டு இருப்போம். ஒருத்தருக்கு 100 ஏக்கர் 10 ஏக்கர் 30 ஏக்கர் 300 ஏக்கர் எல்லாம் பட்டா போட்டு கொடுத்துருப்பான் ஒரு தனிநபருக்கு தான். அது காரணம் என்னன்னா, தனிநபருக்கு பட்டா போட்டு கொடுக்கறதுல அவனுக்கு அது அரசு அதிகாரிக்கு தான் லாபம். ஏன்னா உனக்கு 2 சென்ட் பட்டா போட்டு கொடுத்தா உன்னால எனக்கு என்ன லாபம்? ஒரு லாபமும் இல்லை. ஆனா அந்த 300 ஏக்கருக்கு 200 ஏக்கருக்கு பட்டா போட்டு கொடுக்காம அவன் தான் கோடிக்கணக்கில் காசை கொட்டுவான். அவனோட அரசு அதிகாரியோட பினாமி தான் இந்த தனிநபர் ஆக்கிரமிப்பு. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த பஞ்சம் நிலத்தை எப்படி மீட்டு எடுக்கணும், எந்த அதிகாரிகிட்ட கேட்கணும், இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு அந்த இடத்த எங்கன இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த இடத்த நம் கைவசப்படுத்தி நம்ம உட்காந்துக்கலாம். எவங்கிட்டையும் நம்ம கெஞ்ச வேண்டியதில்லை, எந்த அதிகாரிகிட்டையும் நம்ம கேட்க போறதில்லை, எவனும் நமக்கு செஞ்சு கொடுக்க போறதும் இல்லை. அப்புறம் ஏன் நீ இன்னும் எத்தனை வருஷம் தான் எத்தனை ஆண்டு தான் இப்படி ரோட்டில் உட்காந்துக்கிட்டு வீதியில் உட்காந்துக்கிட்டு எனக்கு பட்டா போட்டு கொடுறா எனக்கு பட்டா போட்டு கொடுறா நீ எவங்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கணுமா? இந்த இடத்துல எத்தனை தடவை இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 40 வயசு ஆச்சு. 13 வருஷத்துல அரசியல் காலத்துக்கு வந்தவன் நான். அப்போ இருந்து நான் இதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த இடத்த மீட்டு கொடுங்கடா, அந்த இடத்த மீட்டு கொடுங்கடா, பட்டா போட்டு கொடுங்கடா, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். இது வரைக்கும் அந்த அரசு அதிகாரியால் நமக்கு செஞ்சு கொடுத்துருக்கானா? அது அந்த எந்த காவல்துறை இதுக்கு உடந்த இடத்துல போய் தொற்றுவானோ அப்படின்னா முன்னெச்சரிக்கை காவல்துறை தான் வந்து நிற்பான். அவங்களுக்கிட்டே ஆதாயம் அதிகம். அதனால இந்த பஞ்சம் நிலங்களை வருங்காலங்களில் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நாம் வீதியிலோ சரி மனுவாகவும் சரி கொடுத்து ஒரு பயனும் இல்லை.
பஞ்சமி நிலங்களை மீட்க வேண்டும் என்று நாம் மனதில் உறுதியோடு இருந்தால் நிச்சயமாக களத்தில் சந்திப்போம். களத்தில் இறங்கி அந்த வேலையை செய்தால் மட்டும்தான் பஞ்சமி நிலங்களை மீட்க முடியும். அதுவே என் கடமையாக சொல்லி இந்த வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு தோழர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.